இல்ல நாலாவது பக்கத்தை பாரு. இந்த சென்னை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அவன் யார் யாரெல்லாம் சரி கட்டிருக்கான்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கோம். எல்லாம் பெரிய பெரிய தலைங்க. அந்த ஏரியால அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் தாசில்தாரியே எதிர்க்கிற துணிச்சல் அவனுக்கு வந்திருக்கு. மேடம், நான் திருநெல்வேலிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். லிங்கத்தை பெரிய வில்லன் ரேஞ்சுக்கு பேசுறாங்க மேடம். கந்துவட்டியில தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான். மெல்ல மெல்ல வளர்ந்து அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அவன் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாகணும் மேடம். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ஓகே மேடம். அது மட்டும் இல்ல சத்யா, தென் மாவட்டங்கள்ல நிறைய கட்ட பஞ்சாயத்துக்கு இவன் தான் தலைமை. அடித்தடி வெட்டு குத்துன்னு இவன் மேல இல்லாத கேஸே இல்ல. வழிப்பறி கேஸ் கூட இவன் மேல இருக்குன்னா பாத்துக்கயே. என்னோட ஜாதகத்தை சொன்னான். அவனோட ஜாதகம் இவ்ளோ மோசமா இருக்கு. இப்படி ஒரு மோசமான பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல நம்ம கிட்ட மோதுறான்? பணம் இருக்கு, அதிகாரிங்க அவன் பாக்கெட்ல இருக்காங்கிற தைரியம். எச்ச காசு பொறுக்கி திங்கிற அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி நேர்மையானவங்க பாடு கஷ்டம்தான். இவனை மாதிரி மூணாவது கிரிமினல் கிட்ட எல்லாம் மோத வேண்டியிருக்கு. எவனா இருந்தா நமக்கு என்னங்க? அவன் செய்யறது தப்பு, சட்டவிரோதமான காரியம். முக்கியமா பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கான். அதை பார்த்துக்கிட்டே நம்ம சும்மா இருக்க முடியாது. உடனே அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். ஸ்டெனோ நோட்டீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேடம், லிங்கத்துக்கு அனுப்ப வேண்டிய நோட்டீஸ் ரெடி. எல்லாமே கரெக்டா இருக்கு. டெஸ்பாட்ச்ல கொடுத்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் லிங்கம் ப்ரமோட்டர்ஸ்க்கு இந்த நோட்டீஸ் போய் ஆகணும். இதுக்கு மேல அந்த இடத்துல ஒரு சென்ட் இடம் கூட அவங்க விற்க கூடாது. ஓகே. இதுக்கு மேல பொதுமக்கள் ஏமாறவே கூடாது. ஓகே மேம். சொல்லுங்க பிரகாஷ், அந்த காயத்ரி அரெஸ்ட் பண்ணாங்களாப்பா? என்னையா சொல்றீங்க? ஆமா பிரகாஷ், காயத்ரியை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கண்ணா. கூடவே அவ தங்கச்சி வினோதினி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. இந்த விஷயத்த நம்ம மலர் தான் போன் பண்ணி சொன்னாப்ல. சிக்கனால அவ இனி அவளுக்கு ஏழ்றதான். இதோட அவளை மண்ணோட மண்ணை புதைச்சி ஆகணும்யா. ஆமா தம்பி, விஷயத்த கேட்டதும் அந்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்களும் புறப்பட்டு வரீங்களா? நாங்க இப்பவே புறப்படுறோம்யா. எந்த ஸ்டேஷன்? B2 போலீஸ் ஸ்டேஷன் தான்ப்பா. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. நாங்க வந்துடுறோம். ஆமா, அவளை எங்க வச்சு பிடிச்சாங்களா? அது ஏதோ ஒரு உபச்சார விடுதலை வச்சு பிடிச்சாங்களா? மலர் சொன்னாப்ல. வேற எதுவும் விவரம் சொல்ல. நீ புறப்பட்டு வந்துரு. இது அவளுக்கு தேவைதான். பண்ணதுக்கெல்லாம் அனுபவிக்கட்டும். கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு பிரகாஷ். சரி, நாங்க வந்துடுறோம்யா. சத்யா, பாப்பலாம். எல்லா வேலையும் முடிஞ்சது, போலாம். எங்கவ உள்ள இருக்கலா? கொஞ்சம் இருப்பா பிரகாஷ், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுங்கய்யா. இந்த தடவை காயத்ரி நல்ல சாட்சியோட பிடிபட்டிருக்கா. அவ செஞ்சது சாதாரண கிரைம் இல்ல. ஆமாங்கய்யா, அமெரிக்கன் சிட்டிசன் 2 பேரை கடத்தி சித்திரவதை செஞ்சிருக்கா. சாதாரண ஆள் கடத்தலுக்கே கடுமையான தண்டனை கிடைக்கும். அமெரிக்கன் சிட்டிசனை கடத்தினதுனால அவளால தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, கொலை முயற்சியும் பண்ணிருக்கா. துப்பாக்கியால சுட்டிருக்கா. நல்ல வேலை குண்டு அவங்க மேல படல. கடத்தப்பட்டவங்களே சாட்சியா இருக்காங்க. அவளால தப்பிக்க முடியாது. இந்த கேஸ்ல அவளுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. நம்பி மர்டர் கேஸ்ல சாட்சி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இந்த கேஸ்ல அவளை உள்ள தள்ளிட்டா ஒவ்வொரு கேஸ்லயும் அவன் மேல சாட்சியை ரெடி பண்ணி நிரந்தரமா உள்ள வச்சிடலாம். நீங்க வாங்க. வாங்கயா. ஏப்பா பிரகாஷ், நீங்க சொல்றதெல்லாம் நடக்காதுப்பா. ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன். மலர் மேடம் உள்ளதானே இருக்காங்க. நான் சொல்றபடி கம்ப்ளைண்ட் எழுதுனா நிச்சயமா நடத்தி காட்டுவேன். அதுக்கு இல்லப்பா, ஏற்கனவே காயத்ரியையும் வினோதினியும் போலீஸ்காரங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? எப்போ? எப்படி? அது வந்துப்பா, எஸ்ஐ கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன சார் அநியாயம் பண்றீங்க? என்னால கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும், தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, என்ன சார் நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? பிரகாஷ், கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கயா. போலீஸ்னா யாரும் தட்டி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? சார், அந்த காயத்ரி எவ்வளவு பெரிய கிரிமினல், எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருக்கா. ஏன் சார் ரிலீஸ் பண்ணீங்க? சார், அவ மேல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு. அவ மாட்டினது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உங்க சுயநலத்துக்காக ஒரு கிரிமினலை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. மேடம், இதுக்கு மேல பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அவங்களோட நான் ஒன்னும் வேணும்னே ரிலீஸ் பண்ணல. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடணும்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்களா? யார் சார்? வேற யாரு? கடத்தப்பட்டவங்க தான். அந்த காயத்ரி மலர்விழி வெங்கடேசன் தானே கடத்தினா. அவங்க தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்களே கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டாங்க. நான் எந்த ரைட்ஸ்ல எஃப்ஐஆர் போட முடியும்? என்னங்க நடந்தது? அத தாம்பா அப்பையில இருந்து நான் சொல்றேங்கிறேன். எங்க காதுல வாங்குறீங்க? சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு போன் பண்ண கையோட ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். காயத்ரியும் வினோதினியும் அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அப்படின்னா அவளை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அங்க போய் மாட்டிருப்போமா சார்? அந்த பொம்பளை யாருன்னு தெரியாம தானே அவ கார்ல நாங்க ஏறணும். உங்களை மாதிரி எத்தனை பேரை அங்க விருப்பத்துக்கு மாற அடைச்சு வச்சிருந்தாங்க? தெரியாது சார். அங்க இருந்த வரைக்கும் வேற யாரையும் மீட் பண்ண கூட அவங்க விடல. எங்க 2 பேரையும் தனியா தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. வேற எதுவும் தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். ஏற்கனவே நீ செஞ்சதெல்லாம் பெரிய பெரிய தப்பு. ஒரு மினிஸ்ட்ரியை மிரட்டி இருக்கீங்க, அமெரிக்கன் சிட்டிசனை கடத்தி வச்சிருக்கீங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. இதுல ஏதாவது மறைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய சிக்கல்ல தான் போய் முடியும். இல்ல சார், நாங்க எதையும் மறைக்கல. நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு காலா காலத்துக்கும் ஜெயில இருந்து வெளியே வர முடியுமான்னு தெரியல. இதுக்கு மேலேயும் மறைச்சிங்கன்னா நல்லா இருக்கு. என்னக்கா இது? சிங்கத்தோட வாயில இருந்து தப்பிச்சு முதல்ல வாயில விழுந்த கதையா போயிடுச்சு. ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரமும் கிடைக்கல, இப்ப போலீஸ் கிட்டயும் மாட்டிக்கிட்டோம். இனி வாழ்க்கை முழுக்க நமக்கு ஜெயில் தானா? நான் ஒரு கணக்கு போட்டேன், அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன் கணக்கு படி நடந்திருந்தா நாம மாட்டிருக்க மாட்டோம் வினோ. அதான் மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்னக்கா பண்ண போறோம்? அதான் தெரியல. வக்கீல கூப்பிடலானா கையில பணம் இல்ல. லேக்காவும் துரோகியா மாதிரி நம்மள விட்டுட்டு போயிட்டா. அப்போ நம்ம கதை அவ்வளவுதானாக்கா? என்ன சார் நடந்துச்சு? உட்காருங்க மேடம். இவங்க 2 பேரும் தங்கறதுக்கு இடம் இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. வசந்தின்னு ஒரு லேடி அடைக்கலம் தரேன்னு 2 பேரையும் கூட்டிட்டு போய் விபச்சாரத்துல ஈடுபடுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. ஓ மை காட், அவ்வளவு மோசமான இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. பின்ன இந்த நிக்கிறாளுங்களே, இவளுங்க பண்ண காரியத்துக்கு சொர்க்கத்துல போய் மாட்டுவாளுங்க. மேடம், அந்த லேடி இவங்களை அடிச்சு உதச்சி பிரார்த்தல் பண்ண வைக்க ட்ரை பண்ணிருக்கு. இவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சப்போ போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி நாங்க இங்கதான் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ரைடு போய் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சார், மொத்த கும்பலும் சிக்கிட்டாங்களா? இல்ல சார், முக்கியமான ஆளுங்க தப்பிச்சிட்டாங்களாம். இவங்க கிடைச்சதுதான் இதுல முக்கியமான விஷயம். விட்டுருக்கணும் சார், அங்கேயே கிடந்து அழுகி சாகட்டும்னு விட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்க. ஆமா, ஏண்டி நாசப்பத்து போனவளுங்களா நீங்க? விளங்குவீங்களாடி? செய்யாத பாவத்தை எல்லாம் செஞ்சு போட்டு ஓடி ஒளிஞ்சிங்களே, இப்ப என்னாச்சு? ஆனம் கெட்டு போச்சுல்ல, உங்களை கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்கல்ல. உங்களெல்லாம் அடிச்சே கொல்லணும்டி. சார், அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா இப்படி வாங்க. தண்டனை கிடைக்கும். நீங்க போங்க சார், போங்க சார். அமைதியா இருங்க. அளவா ஆசைப்பட்டு தான் நல்லது நடக்கும். நீங்க அல்பமா அடுத்த வருஷத்துக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். இங்கதான் வந்து நிக்கிறேன். விடுங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க பலன் அனுபவிச்சிட்டாங்க. போகக்கூடாத இடத்துக்கு போய் மாட்டி படாத பாடலாம் பட்டாங்கல்ல. விடுறதா? அதெல்லாம் முடியவே முடியாது. உங்களை கடத்தினதா கேஸ் கொடுத்தது நானு. அதை வச்சு இவளுங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க கிடைப்பீங்களோ மாட்டீங்களோன்னு எவ்வளவு பதறி போனேன். எங்க அக்கா மாமாவோட வம்சத்தையே இவ அழிச்சு விட்டான்னு நினைச்சேன். எந்த சாமி புண்ணியமோ இப்ப நீங்க 2 பேரும் என்கிட்ட நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்கல்ல. அதான் வந்து சேர்ந்துட்டோம்ல. இதுக்கு மேல எதுக்கு இந்த கேஸை இழுத்துக்கிட்டு? போதும் மாமா, கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. என்னம்மா சொல்ற? மாமா, அவங்க எங்களை கடத்துனாங்க. இப்ப நாங்க வெளியே வந்துட்டோம். இதோட இதை நாங்க முடிச்சுக்க விரும்புறோம். நீங்க கேஸை வாபஸ் வாங்குங்க மாமா. என்ன மாதிரி பேசுற நீ? இவளுங்க செஞ்ச கொடுமை 1 2 இவளுங்களே நீ மன்னிக்க போற? ஆமா, இவங்களை தான் நான் மன்னிக்கிறேன் மாமா, விட்டுருங்க. பச்சை புள்ளைய கூட கொலை பண்ண தயங்க மாட்டாளுங்கம்மா இவளுங்க, தெரியுமா? மாமா, எனக்கு இவங்க கிட்ட ஒரு நன்றி கடன் இருக்கு மாமா. அதுக்காக தான் நான் சொல்றேன், இவங்களை விட்டுருவோம். இவ உன் தம்பிய கொன்னவமா? அந்த கேஸ் தனியா நடக்குது இல்ல, அதுல இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சட்டமும் கடவுளும் இவங்களை தண்டிக்கும். நம்ம இவங்களை விட்டுருவோம் மாமா. அப்போ உன் வீட்டுக்காரரையும் உன்னையும் கடத்திக்கிட்டு போய் பாடா படுத்துனதா மன்னிச்சிட சொல்றியா? மாமா, இவங்க கடத்துனாங்க தான். ஆனா இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். அந்த நன்றி கடனை நான் என்னன்னைக்கும் மறக்கவே மாட்டேன். அதுக்காக தான் சொல்றேன், இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க. மலரு, நான் இப்ப என்ன சொல்ல மாமா, வரேன்னா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் மாமா. நீங்க கேஸை வாபஸ் வாங்க போறீங்களா இல்லையா? ஏப்பா மலர் என்ன இப்படி சொல்லுது?
நீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. நாங்க 2 பேரும் பேசி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் சித்தப்பா. மலர் சொல்றதான் சரி, விட்டுருவோமே. இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. உங்க 2 பேருக்கும் பைத்தியம் முடிச்சிச்சான்னு கேக்குறேன். உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இவளுங்க செஞ்ச பாவமெல்லாம் போயிருமா? இல்ல சித்தப்பா, என் உயிரை காப்பாத்துனது மட்டும் காரணம் இல்ல. மலர் நிறைய ரீசன் சொன்னா. அதெல்லாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? விட்டுருங்கன்னு சொன்னா விட்டுருங்களேன். மேடம், யார வேணாலும் மன்னிக்கலாம். இவங்க 2 பேரையும் மன்னிச்சா அது உங்களுக்கே ஆபத்தா முடியும். இல்ல சார், இவங்கள மன்னிக்கிறதுல எனக்கு 1000 பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல கேட்காதீங்க, இவங்கள விட்டுருங்க. மாமா, இவங்க எங்களை கடத்துனாங்க. இப்ப நானே சொல்றேன், விட்டுருவோம். கேஸ வாபஸ் வாங்க போறீங்களா இல்லையா? மலரு, நீ ஏன் அப்படி முடிவெடுத்த போறான்? உன் பேச்ச என்னால மீற முடியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், நிச்சயமா நீ எடுத்த முடிவு தப்பான முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவு சரிதான் மாமா. வாபஸ் வாங்குங்க. சார், நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். இப்ப புரியுதா எதுக்காக விட்டோன்னு? எதையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்காம வார்த்தை விடாதீங்க சார். 2 பேரும் கவர்மெண்ட் ஆபீசருங்கிறதுனால சும்மா விடுறேன். வேற யாராவது இருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற. ரியலி சாரி சார். ஒரு கிரிமினலை பிடிக்கணும்னா பாதிக்கப்பட்டவங்களோட ஒத்துழைப்பும் வேணும். நாங்க மட்டும் நீதி நேர்மன் பேசி ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க கோவத்தை யார் மேல காட்டணுமோ அவங்க மேல காட்டுங்க. வந்துட்டீங்க பெருசா பேசுறதுக்கு. சாரி சார். போங்க சார். பட்ட பாடெல்லாம் வீணா போச்சு. அந்த மலர்கிட்ட கேட்டா 1000 வியாக்கியானம் பேசுறாப்பா. அவகிட்ட பேசி ஜெயிக்கவே முடியல. வாபஸ் வாங்குன்னு நச்சரிக்கிறப்ப என்னால வாபஸ் வாங்காம இருக்க முடியல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? அவங்கள காப்பாத்துறதுக்கு நாங்க பட்ட பாடு அவங்களுக்கு தெரியாதா? இதான் எங்களுக்கு அவங்க காட்டுற நன்றி கடனா? அவங்கள காயத்ரி கடத்தின ஒவ்வொரு செகண்டும் நாங்க தவிப்ப நீங்க கூடவே இருந்து பாத்தீங்கல்ல. எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு கஷ்டம். இது எதையுமே கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை அவங்க. வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவங்களுக்கு தோணல? அட்லீஸ்ட் நீங்களாவது ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் என்னப்பா செய்ய முடியும்? அவ ஒரு முடிவு எடுத்துட்டாப்பா. நான் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னா அவ என்ன செய்வா தெரியுமா? காயத்ரி என்ன கடத்தவே இல்லைன்னு சொல்லிவிட்டா அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? இது அநியாயம் சத்யா. காயத்ரி வெளியே இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு மலர் மேடம்க்கு தெரியாத? கஷ்டப்பட்டு அமைச்சர் அவகிட்ட இருந்து கட் பண்ணி நம்பி வீட்டுல இருந்து துரத்தி மெல்ல மெல்ல அவளை தனிமைப்படுத்தணும். எவ்வளவு பாடுபட்டோம் இதுக்கெல்லாம். எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. நம்பி மர்டர் கேஸ்லயே அவளை சிக்க வைக்க முடியல. இப்ப இந்த கேஸ்ல இருந்தும் வெளியில வந்துட்டானா என்னங்க பண்ண முடியும்? விடக்கூடாது சத்யா. இப்பவே மலர் மேடம் கிட்ட போய் நியாயம் கேட்பேன். இவர் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருக்கா. நல்ல ஐடியா கொடுத்த வினோ. இப்போதைக்கு இந்த எம்டியை விட்டா நமக்கு உதவி பண்ண வேற யாரும் இல்ல. நிச்சயமா உதவி பண்ணுவாருக்கா. அவருக்கு நீ கொஞ்சம் நெஞ்சமா உதவி பண்ணிருக்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோட பிரான்சைஸ் எடுத்து திக்கி முக்கி சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. நீ தானே அவருக்கு அள்ளி அள்ளி 4 ப்ராடக்ட்டோட பிரான்சைஸ கொடுத்த. கமிஷன் தொகையும் நீ தானே ஏத்தி கொடுத்த. இன்னைக்கு அவர் கம்பெனி 4 மடங்கு பெருசா இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீதான்க்கா காரணம். அந்த நன்றி அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. நீ வா, ஹெல்ப் பண்ணுவார்ல? நிச்சயமாக்கா. வா வினோ. வணக்கம் மேடம். வாங்க மேடம். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கீங்களே. எம்டிய பார்க்கணும். கொஞ்சம் இருங்க மேடம், பார்த்து சொல்றேன். முன்னெல்லாம் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதே. நேரா எம்டிய போய் பாப்பனே. எதுக்கு வெயிட் பண்ண சொல்றீங்க? யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் உள்ள அனுப்ப சொல்லிருக்காங்க. கொஞ்சம் இருங்க, நான் கேட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். பெட்ரோல் போட போன கார் வந்தாச்சப்பா? இன்னும் இல்ல சார். ஆனா அந்த காயத்ரி மேடம் வந்திருக்காங்க. அவதுக்கு எங்க வந்தா? நான் இருக்கேன், நான் சொல்லிட்டியா? இல்ல சார், கேட்டு வரேன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்கேன். எம்டி உள்ள இல்லைன்னு சொல்லிடு. கேட்டா எப்போ வருவாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடு. முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. சரிங்க சார். அவரை பார்க்கலாமா?
எம்டி வெளியில போயிருக்காரா மேடம்? அப்படியா? எங்க போயிருக்காரு? தெரியலங்க மேடம். எப்போ வருவாரு? தெரியல மேடம். நீங்க கிளம்புங்க மேடம். சரி, அவர் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் மேடம். நீங்க கிளம்புங்க. என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் நம்ம நேரம் வேணும். வா, வேற எங்க போறதுன்னு யோசிப்போம். என்னையா கார் வந்தாச்சா? சார் வந்துருச்சு சார். ஓகே. அக்கா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குக்கா. மறுபடியும் இந்த ஆபீஸ்க்குள்ள போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம்க்கா. செக்யூரிட்டி நம்மள பெரிய இடம் நினைச்சிட்டு இருக்கான். உள்ள போய் நாம தண்ணி கேட்டா அது நல்லா இருக்காது வினோ. இல்லக்கா, ரொம்ப தாகமா இருக்குக்கா. நீ வேணா இங்கேயே நில்லு, நான் மட்டும் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி வா, நானும் வரேன். அக்கா, பொய் சொல்லிருக்காங்க. சார், உள்ளதான் இருந்தீங்களா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு சின்ன உதவி வேணும். உள்ள போய் பேசலாமா? எந்த உதவியும் பண்ண முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. கிளம்புங்க நீங்க முதல்ல. அப்படி என்ன தலை போற வேலை உங்களுக்கு? உதவின்னு வந்து நிக்கிறது யார் தெரியுமா? எங்க அக்கா. இன்னைக்கு உங்க கம்பெனி பெருகி நிக்கிறதுக்கும் நீங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கும் காரணமானவ. இவ்வளவு மதிக்காம நீங்க பாட்டுக்கு போங்கன்னு சொல்றீங்க. சோ வாட்? ஆமா, இந்த அம்மாவால தான் சம்பாதிச்சேன். அதுக்காக வாழ்நாள் முழுக்க அடிமையா இருக்க முடியுமா? யாருகிட்ட வந்து என்ன பேசுற நீ? நான் யார் தெரியுமா? இந்த கம்பெனியோட எம்டி. நீங்க 2 பேரும் யாரு தெரியுமா? கிரிமினல்ஸ். தெருவில் திரிகிற அனாதைங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசுங்க. என்ன சார், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? அப்படித்தான் போகும். அதுக்கு என்ன இப்ப? சார், நான் உதவி கேட்டு வந்திருக்கேன். நான் நல்ல நிலைமையில இருந்தப்போ உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டீங்களா? எல்லாம் யார் வீட்டு பணம்? உன் வீட்டு பணத்தை அள்ளி கொடுத்த. நம்பி சொத்தை கொள்ளையடிச்ச. அதுல கொஞ்சம் என் பக்கம் திருப்பி விட்ட. அவ்வளவுதான். நீ வச்சிருந்த பணம் திருடின பணம். ஆனா என்னோட கம்பெனி என் உழைப்புல வளர்ந்த கம்பெனி. அதனால நான் உனக்கு எந்த மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கிளம்பு நீ முதல்ல. நன்றி கெட்டத்தனம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் பாக்குறேன். யாரு நன்றி கெட்டவங்க? நானா உங்க அக்காவா? தெருவுல திரிஞ்சவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவன் அந்த நம்பி. அவனையே கொலை பண்ணினதுக்கு பேர் என்ன? நன்றி கடனா? அந்த நம்பியோட அக்காவையே கடத்தி போனதுக்கு பேர் என்ன? விசுவாசமா? உலகத்துல யாரு வேணா நன்றி கடனை பத்தி பேசலாம். ஆனா உங்க 2 பேருக்கும் நன்றி கடனை பத்தி பேச தகுதியே கிடையாது. நீங்க கட்சி மாறிட்டீங்க. அதனால நியாய தர்மத்தை எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வளைச்சுக்கிட்டீங்க. எப்படி இருந்தாலும் நான் உதவி கேட்டு வந்திருக்கேன். செய்யக்கூடாதா? எதுக்கு செய்யணும்? அதான் எனக்கு வந்த லாபத்தை அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அள்ளிட்டு போயிட்டீங்களே, அது பத்தாதா? என்ன சொல்றீங்க? எவனோ மிரட்டுறான்னு ஒரு பொட்டு நகை கூட என் வீட்டுல வைக்காம அள்ளிட்டு போனீங்களே, அதெல்லாம் யார் சம்பாதிச்சது? 40 பவுன் அள்ளி கொடுத்துருக்கேன். என்னோட நன்றி கடனுக்கு அது போதும். இதுக்கு மேல ஒரு பைசா கூட உங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அந்த மனசும் இல்ல. முதல்ல கிளம்பி போங்க. நான் இப்படியே இருந்துருவேன் நினைக்காதீங்க சார். வேற எப்படி இருப்ப? இன்னைக்கு நிலைமைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ செல்லா காசுதான். தெருவில் திரியறவதான் இப்ப எனக்கு முதலாளி மாறிட்டாங்க. மலர் மேடம் தான் இப்ப எனக்கு முதலாளி. உன்னோட நான் நின்று பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட என் பிரான்ச்சைஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. உன் மூஞ்சில நான் முழிக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கணும். இனிமேல் இந்த ஆபீஸ் பக்கம் வரணும்னு நினைச்சு கூட பார்க்காத. வாட்ச்மேன் சார், இனிமே இவங்க வந்தா கேட்ல வச்சே துரத்தி விட்டுரு. புரியுதா? போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. என்னக்கா இது? இவனும் இப்படி பேசிட்டு போறான். நாம எங்க போறோம்? எப்படி சமாளிக்க போறோம்?
மொத்தம் 11 கம்பெனிங்க மேடம். எல்லா கம்பெனிக்கு நீங்க டெய்லி வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனா எல்லா கம்பெனி ரிப்போர்ட்ஸையும் நீங்க டெய்லி பாத்துறீங்க. புதுசா பிரான்ச்சைசி கொடுக்கறப்ப உங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்ப மட்டும் நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ண ஓ போதும். சரி, ஓகே ஓகே. காயத்ரி எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க? அவங்களும் நீ சொன்ன மாதிரி தான் நிர்வாகம் பண்ணுவாங்களா? மேடம் அவங்க அப்படி கிடையாதுங்க. திடீர்னு ஒவ்வொரு கம்பெனிக்கு போவாங்க. சேல்ஸையும் ப்ரமோஷனையும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக எப்ப பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சான்ஸ் கிடைச்சா புதுசா ஒரு கம்பெனி வாங்க முடியுமான்னு பாப்பாங்க. கடுமையான உழைப்பாளிங்க. நானும் அந்த மாதிரி ஆளுதான். ஒரு கம்பெனி சும்மா ஓடிட்டு இருந்தா போதும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. அது அடுத்தடுத்து எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிக்கிற ஆளு. பெண்ணி, மலரோட ஹார்ட் ஒர்க்கை பத்தி உங்களுக்கு தெரியாது, இனிமே தெரிஞ்சுக்குவீங்க. சரி, பேங்க் அக்கவுண்ட்ஸ்லாம் என் பேர்ல மாத்தியாச்சா? அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சதுங்க மேடம். இந்த செகண்ட்ல இருந்து எல்லா அக்கவுண்ட்ஸையும் நீங்க மட்டும் தான் ஆபரேட் பண்ண முடியுங்க. டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் இனிமே தான் உங்களுக்கு புதுசா வருங்க. சரி. ஏற்கனவே இருக்கிற டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் இன்வாலிட் ஆயிருச்சுங்க மேடம். நீங்க புதுசா சார்ஜ் எடுத்துருக்கீங்க. எல்லா கம்பெனிக்கும் அதை நான் தெரிவிக்கணுங்க. நீங்க அதனால எல்லா ஆபீஸ்க்கு வர வேண்டியது இருக்குங்க. சரி. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான